ஆந்த்ராக்ஸ் அட்டாக் 2001 செப்டம்பர் 18 அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் உள்ள அஞ்சலகத்துக்கு முதல் ஆந்த்ராக்ஸ் கிருமி கடிதங்கள் வந்தன. 2001 செப்டம்பர் 11 அன்று அமெரிக்காவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு நாடு முழுவதும் ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சி, அச்சம் மற்றும் பதற்றத்தில் இருந்தது. அமெரிக்கர்கள் எந்த நேரத்திலும் அடுத்த தாக்குதல் நடக்கலாம் என்ற அச்சத்தில் இருந்தனர். இந்த சூழலில் புதிய வகையான பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் குறித்த விவாதங்கள் எழுந்தன. குறிப்பாக உயிரியல் அல்லது ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என்ற கவலைகள் அதிகரித்தன. இந்நிலையில் செப்டம்பர் 18, 2001 அன்று ஒரு சில கடிதங்கள் நியூ ஜெர்சியின் ட்ரெண்டன் நகரில் உள்ள ஒரு அஞ்சல் அலுவலகத்திலிருந்து தபால் மூலம் அனுப்பப்பட்டன. இந்த கடிதங்கள் நியூயார்க் நகரத்தில் உள்ள முக்கிய ஊடக நிறுவனங்களான ABC நியூஸ், CBS நியூஸ், NBC நியூஸ், நியூயார்க் போஸ்ட் மற்றும் புளோரிடாவில் உள்ள நேஷனல் என்கொயரர் ஆகியவற்றுக்கு அனுப்பப்பட்டன. இந்த கடிதங்களில் வெள்ளை நிற பொடி வடிவில் ஆந்த்ராக்ஸ் கிருமிகள் இருந்தன. இந்த கடிதத்தை பிரித்த நேஷனல் என்கொயரர் பத்திரிகையின் ஊழியர் ராபர்ட் ஸ்டீவன்ஸ் ஆந்த்ராக்ஸ் தொற்று காரணமாக உயிரிழந்தார். இது இந்த தாக்குதல்களின் முதல் மரணமாக அமைந்தது. அக்டோபர் மாதம் அமெரிக்க செனட்டர்களான டாம் டஷ்லே மற்றும் பேட்ரிக் லீஹி ஆகியோருக்கு 2 கடிதங்கள் அனுப்பப்பட்டன. இந்த கடிதங்களில் இருந்த ஆந்த்ராக்ஸ் கிருமிகள் முதல் கடிதங்களில் இருந்ததை விடவும் மிகவும் வீரியம் கொண்டதாக இருந்தன. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு தொற்று நோய்தான் ஆந்த்ராக்ஸ். இது பொதுவாக கால்நடைகளில் காணப்படும் ஒன்று. ஆனால் மனிதர்களில் பரவும் போது மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. இதை உயிரியல் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்பதால் உலக அளவில் ஆந்த்ராக்ஸ் மிக ஆபத்தானதாக கருதப்பட்டது. இவ்வாறு மொத்தம் 22 பேர் ஆந்த்ராக்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 5 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் தடுப்பு சிகிச்சை பெற்றனர். பல அரசாங்க அலுவலகங்கள், அஞ்சலகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. அமெரிக்காவின் அனைத்து பகுதிகளிலும் ஆந்த்ராக்ஸ் எச்சரிக்கை விடப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன. FBI இந்த வழக்கு விசாரணையை கையில் எடுத்தது. ஆரம்பத்தில் இதன் பின்னணியில் வெளிநாட்டு தீவிரவாதிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது. ஏனெனில் இது செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு நடந்தது. ஆனால் விசாரணையின் போது இது உள்ளூரிலிருந்தே நடந்தது என்று தெரிய வந்தது. இறுதியில் புரூஸ் ஐவின்ஸ் என்ற அமெரிக்க அரசு ஆய்வக விஞ்ஞானி இதற்கு பொறுப்பானவர் என FBI கண்டுபிடித்தது. 2008ஆம் ஆண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதால் ஆந்த்ராக்ஸ் வழக்கு மூடப்பட்டது. ஆந்த்ராக்ஸ் அச்சுறுத்தலை அடுத்து அமெரிக்க அஞ்சலகங்களில் உயிரியல் தாக்குதல்களை தடுக்கும் சிறப்பு பரிசோதனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. உயிரியல் ஆயுதங்களுக்கு எதிரான சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் பலப்படுத்தப்பட்டன. பயங்கரவாதம் என்பது வெறும் குண்டுகள், விமானங்கள் மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத உயிரியல் ஆயுதங்களாலும் நடக்க முடியும் என்ற பயத்தை உருவாக்கிய நிகழ்வாக ஆந்த்ராக்ஸ் அச்சுறுத்தல் வரலாற்றில் பதிவானது.